பார்த்துங்க நம்ம தம்பி படம்லாம் வரைஞ்சிருக்கிறான், நல்லா மாசாக வரைஞ்சி வச்சுக்கிறான். இது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது, ஆனால் அது கலர் பெயிண்டிங் அடியாத்து இது அதை விட மாசாக வச்சுருக்கான். இன்னும் நிறைய ட்ராயிங் வச்சுருக்கான், காமிக்கிறேங்க அப்படியே பாருங்கள். இந்த பாருங்கள் என்னென்னு தெரியல, இதெல்லாம் ஏலியனா என்னென்னு தெரியல, புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வச்சுருக்கான். அடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போகிறது பாருங்கள். அடுத்து வா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த படம்லாம் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வரைஞ்சேங்க, எனக்கும் நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கும் பொழுது இவன் வேறு லெவலில் வரைஞ்சிருக்கான் பாருங்கள். என்ன சொல்ல, கிராஃபிக் டிசைனராகவே போகலாம் பொழுது இவன். வா இது அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது, என்னென்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். 3D பெயிண்டிங்லாம் பண்ணுவோம் போல விட்டா பாருங்கள். ஸ்கேல் வச்சு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வா இது செம்ம மாசு, வேறு மாதிரி இதுதான் ட்ரை பண்ணியிருக்கான். இதை மரம் வந்துடுறான் போது எல்லாம் ஏதோ ஃபோனில் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க, வேறு லெவலில் வந்துருக்கான். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ட்ராயிங் வரைகிற ஆள் இருக்கீங்களா? இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள் நீங்கள் எனக்கு ஒரு டிசைன் போட்டு வச்சுருந்தா அதுங்கிறேன் பாருங்கள். பாருங்கள் வேறு லெவல், எங்களுக்கு வந்து காட்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு இது ஏதாச்சும் வந்து தட்டான்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்டான். எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள், வேறு லெவலில் இருக்கான்ட்டு. இவன் தம்பி வந்தால் ராஜதார், இவர் தான் அந்த இத்தனை ஃபோட்டோவுக்கும் இவன் தான் காரணம். தம்பி பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு.